Hi everyone, welcome to my channel. இன்னைக்கு நாங்க வீடியோல choco chip cookies செய்ய போறோம். எந்த நாள் மாதிரி இல்லாம கொஞ்சம் கூட பெரிய சைஸ்ல ஜம்போ சைஸ் இருக்குனா அது மாதிரி கொஞ்சம் பெருசா செய்ய போறோம். எப்படின்னு சொல்லி பார்க்கிறதுக்கு வாங்க வீடியோக்குள்ள போவோம். நான் 225 கிராம் அளவுக்கு பட்டர் எடுத்திருக்கிறேன். பட்டர் வந்து ரூம் டெம்பரேச்சர்ல தான் இருக்க வேணும். ஒரு நேரம் நீங்க ஃப்ரிட்ஜில் வச்சிருந்தீங்கன்னா ஒரு 2 ஹவர்ஸ்க்கு முதவே வெளியே எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இல்லைனா 150 கிராம் அளவுக்கு ப்ரௌன் சுகர் சேர்த்திருக்கிறேன். கட்டாயம் இதுக்கு ப்ரௌன் சுகர் சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லா இருக்கும். இதோடவே 50 கிராம் அளவுக்கு வெள்ளை சீனி இருக்கேன்னா அதுவுமே சேர்த்திருக்கிறேன். சீனியையும் பட்டரையும் சேர்த்து நல்லாவே பீட் பண்ணினதுக்கு போகிறோம். இல்லைனா 2 முட்டை சேர்க்குறேன். முட்டை வந்து ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்க வேணும், அதுவும் ஃப்ரிட்ஜில் இருந்தால் நேரத்தோடு எடுத்து வச்சுக்கோங்க. 2 முட்டை, இதோடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸும் சேர்த்திருக்கிறேன். இப்போ எல்லாத்தையுமே சேர்த்து ஒண்டா வாரமாய்க்கு நல்லாவே பீட் பண்ணிக்கோங்க. ஓரத்தில் இருக்கேன்னா அதே ஒரு ஸ்பெச்சுலா இல்லாட்டி ஒரு கரண்டியால் எடுத்து போட்டு நல்லாவே பீட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி பீட் பண்ணினதுக்கு போகிறோம். அடுத்து நாங்கள் மாவை ரெடி பண்ணிக்கொருவோம். நான் இன்றைக்கி 300 கிராம் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கிறேன். இலங்கையில் கோதுமை மாவுண்டு சொல்கிறது தான் இந்தியாவில் மைதா மாவுண்டு சொல்கிறது, அதனால் அதை குழப்பிக்குற வேணாம். இதோடவே நான் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கொண்டேன். நீங்கள் இதெல்லாம் மொத்தமாகவே அந்த பட்டரோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி குறையிலும் உங்களுக்கு எப்படி ஈஸியோ நீங்கள் அது மாதிரி செஞ்சுக்கோங்க. அடுத்து இந்த மாவுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பட்டரோட சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் பீட் பண்ண வேணும்னு இல்லை, சும்மா கையாலே மிக்ஸ் பண்ணி எடுத்து குறையிலும். இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து செய்யுங்க, எல்லாத்தையும் ஒரே மிக்க சேர்த்துற வேணாம். இந்த மாதிரி நல்லாவே எல்லா மாவையும் சேர்த்து முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் இதில் 50 கிராம் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்த்துருக்கிறேன். கொக்கோ பவுடரையும் சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் பீட் பண்ண வேணும்னு இல்லை, ஸ்பெச்சுலாவாலே நல்லா மிக்ஸ் பண்ணியும் எடுத்து குறையிலும். இப்போ இல்லைனா 150 கிராம் அளவுக்கு டார்க் choco chips சேர்த்திருக்கிறேன். உங்கள்கிட்ட மில்க் choco chips இருந்தால் அதுவுமே சேர்த்துக்கோங்க, அது இன்னமுமே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் சூடான ஏரியாவில் அப்படி இருக்கிறீங்கன்னா இந்த பேட்டர் வந்து டக்குன்னு மெல்ட் ஆக பார்க்கும், எங்களுக்கு அந்த குக்கி ஷேப் பிடிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் என்ன செய்யுங்கன்னா ஒரு 10-15 நிமிஷத்துக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த குக்கியோட ஷேப் செய்கிறதுக்கு லேஸாக இருக்கும். நானும் ஒரு 15 நிமிஷம் மட்டும் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திருந்தேன். அடுத்து குக்கீஸ் செய்கிறதுக்கு நான் 1/4 கப் மெஷரிங் கப் இருக்கேன்னா அதில் தான் நான் இந்த பேட்டரை அளந்து எடுத்துக்கொண்டேன். அப்படி இல்லாட்டி நீங்கள் ஒரு வெயிட் ஸ்கேலில் வச்சு கூட உங்களுக்கு தேவையான மாதிரி எல்லாத்தையும் ஒரே சைஸ்லேயும் செஞ்சு குறையலும். இதை விட சின்ன சைஸ்லேயுமே இதை செய்யலும், ஆனால் நான் இன்றைக்கு கொஞ்சம் கூட பெருசாக அந்த ஜம்போ சைஸில் இருக்கிற மாதிரி தான் செஞ்சுருக்கிறேன். உங்களுக்கு தேவையான சைஸில் நீங்கள் செஞ்சுக்கோங்க. இது வந்து க்ளவுஸ் போட்டுக்கொண்டு அறவே செய்ய கஷ்டம், அதனால் நல்லா ஹேண்ட்லாம் வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உங்களோட கையாலேயே ஒரு போல் ஷேப்க்கு செஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி போல் செஞ்சதுக்கு பிறகு இதை ஒரு தட்டில் அடுக்கிடுங்க. அது பிறகு நீங்கள் என்ன கார்னிஷ் பண்ண விரும்புகிறீங்களோ அதை இப்போவே செஞ்சுருங்க. நான் கொஞ்சமாக நட்ஸும் சாக்லேட்டும் எடுத்திருக்கிறேன், அதை இது மாதிரி மேலால் வச்சுக்கொண்டேன். இப்போ நாங்கள் இதை இப்படியே பேக் பண்ணினோம்னு சொன்னால் ஒரு மாதிரி சப்பையாக தானே இருக்கும் குக்கீஸ் எல்லாம், அதனால் நாங்கள் இதை ஒரு 1 ஹவருக்கு சரி ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்க வேணும். மேலாலையும் கொஞ்சமாக சிலது வரல நான் choco chips சேர்த்திருக்கிறேன். இப்போ இதை நாங்கள் 1 ஹவருக்கு மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கொருவோம். 1 ஹவருக்கு ஃப்ரிட்ஜிலேருந்து வச்சு எடுத்ததுக்கு பிறகு இது மாதிரி தான் கல் மாதிரி இருக்கும். இப்படி இருந்தால் தான் அந்த குக்கீஸ் எல்லாம் இப்படி கொஞ்சம் மொசரமாக வருமேனா அப்படி எங்களுக்கு செய்யலும். பாருங்கள், இப்போ இதை நாங்கள் பேக் பண்ண போகிற ட்ரேயில் கொஞ்சம் இடம் மட்டும் அடிக்கிக்கோங்க, ஏண்டா இது நல்ல பேக் ஆகி வரக்குள்ள நல்ல பெருசாக வருமேனா. இதெல்லாம் ரெடி பண்ணுற நேரத்திலே நீங்கள் அவனையும் 180 டிகிரி செல்சியஸில் ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. 180 டிகிரி செல்சியஸில் 20 நிமிஷம் வரைக்குமே பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. சில அவனோட டெம்பரேச்சரை பொறுத்து கொஞ்சம் வித்தியாசப்படும், அதனால் 20 நிமிஷத்துக்கு பிறகு பேக் ஆகாத மாதிரி இருந்தால் இன்னும் 2 நிமிஷத்துக்கு மட்டும் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. பேக் பண்ணி எடுத்ததுக்கு பிறகு இது மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் அமுங்குற மாதிரி இருக்கும். ஆனால் அது வந்து பச்சை இல்லை, ஆறினத்துக்கு பிறகு அதோட டெக்ஸ்சர் வந்து சரியாக வந்துடும். நான் இப்போ உங்களுக்கு கொஞ்சம் ஆறினத்துக்கு பிறகு லேசாக சூடாக தான் இருக்குது, உடச்சி காட்டுறேன் பாருங்கள். இது வந்து ப்ரௌனியோட டேஸ்ட்டில் கேக் மாதிரியும் இருக்கும், குக்கீஸ் மாதிரியும் இருக்கும். உண்மைக்குமே நல்ல ஒரு ரெசிபி, நீங்களும் செஞ்சு பாருங்கள். மற்றது இதிலே சின்ன சைஸ் செஞ்சு ஒரு பிஸ்னஸ் ஐடியாவாக கூட செய்யலும். நானும் இன்ஷால்லா அது மாதிரி சேல்ஸ் பண்ணுவோம்னு சொல்லி தான் நினச்சிருக்கிறேன். இன்ஷால்லா அல்லா நாடினா செய்வோம். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மியாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு ரெசிபி ஒன்றோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை, டேக் கேர் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.